மூன்றாவது நாளும் இரவு நேரத்தில் சதக்கா கொடுப்பதற்காக வேண்டி வெளியே செல்கிறார். அப்பையும் ஒரு ஆணை சந்திக்கிறார். சதக்காவை கொடுத்துவிட்டு ஓடோடி வந்து விடுகிறார். மறுநாள் பகல் வேலையாகும் பொழுது ஒரு பேச்சு பரவுகிறது. எப்படி என்றால், நேற்றைய இரவும் சதக்கா கொடுத்துவிட்டு சென்றிருக்கின்றார் ஒரு ஆணுக்கு. அவர் எப்படிப்பட்டவர் என்றால், அவர் ஒரு திருடன். இதை கேள்விப்பட்ட இந்த மனிதருக்கு உள்ளத்திலே ஆழ்ந்த கவலை. 3 நாட்களும் யாருக்கும் தெரியாமல் கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி கொடுத்த சதக்காக்கள் இறைவனால் ஒப்புக்கொள்ளப்படவில்லையோ என்று நினைத்து கவலையுடன் தூங்குகிறார். கனவிலே ஒரு மலாய்க்கா வந்து பதில் சொல்கிறார். முதலாவது நாள் உங்களுடைய சதக்காவை இறைவன் ஏற்றுக்கொண்டான். அந்த பெண்மணி உங்களுடைய சதக்காவை வாங்கினதன் பின்னால் விபச்சாரத்தை கைவிட்டு விட்டார். 2வது நாள் சதக்காவையும் இறைவன் ஏற்றுக்கொண்டான். உங்களுடைய சதக்காவை அந்த செல்வந்தர் வாங்கினதன் பின்னால் சதக்கா கொடுக்காமல் செல்வந்தராக இருந்த அவர் சதக்கா கொடுக்க ஆரம்பித்து விட்டார். அந்த சதக்காவையும் இறைவன் ஏற்றுக்கொண்டு விட்டான். 3வது நாள் நீங்கள் திருடனுக்கு கொடுத்த சதக்காவையும் இறைவன் ஏற்றுக்கொண்டான். அன்றைய நாள் உங்களிடம் இருந்து சதக்கா பணத்தை வாங்கினதன் பின்னால் அவனுடைய திருட்டு வேலைகளை அவன் விட்டு விட்டான் என பதிலளித்தார்.